எந்த பீரியட் சம்பவம் ஞாபகத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? மலேசியா போனதுலேருந்து ஆக்சிடெண்ட் ஆனது வரைக்கும் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை டாக்டர். மத்தபடி இந்த பீரியடுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? அதெல்லாம் கிளியராக இருக்கு டாக்டர், நார்மல் தான். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்ததும் ஞாபகத்துல இருக்கு. அது கூட ஞாபகத்தில் இருக்கு டாக்டர். அப்போ ஷார்ட் பீரியட் மட்டும்தான் ஞாபகத்துல இல்ல, இல்லையா? அதே தான் டாக்டர். ஆமாம். ஆக்சிடென்ட் நடந்ததுல உங்க மூளையில நரம்பு பாதிச்சிருக்கு, அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம். இது ஒரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். இத வெறும் மருந்து மாத்திரையால மட்டும் சரி பண்ண முடியாது. இவங்க தான் உங்க வைஃபா? ஆமா டாக்டர், ஜனனி. உங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரியும்ல? தெரியும் டாக்டர். சரி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க ஜனனி. மலேசியாவுல நீங்களும் சிவாவும் ஒன்னா இருந்தப்ப நடந்த சம்பவங்களை பத்தி அடிக்கடி நீங்க இவர்கிட்ட பேசணும். உங்க 2 பேருக்கு இடையில முக்கியமான சம்பவங்கள் ஏதாவது இருக்கும்ல, அத பத்தி நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அத பேசதான் மூளை அது சம்பந்தமா சிந்திக்கும். அது மூலமா நினைவுகள் திரும்ப வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த காலகட்டத்துல நீங்க பழகின ஃப்ரெண்ட்ஸ், அவங்களெல்லாம் நீங்க நேர்ல பார்க்க முடிஞ்சா போய் பாருங்க. அவங்க கூடயும் பேசுங்க. இல்லன்னா அட்லீஸ்ட் போன்லயாவது பேசுங்க. கண்டிப்பா டாக்டர். இந்த பிராக்டிஸ தொடர்ந்து பண்ணுங்க. மெடிசன்ஸும் எடுத்துக்கோங்க. சிஸ்டர் இவங்களை பாத்துக்கோங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வந்துறேன். ஒண்ணு இல்ல அமைதியா இருங்க. டாக்டர், என் பையனுக்கு ஞாபகம் எல்லாம் வர சான்ஸ் இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரி செஞ்சா கண்டிப்பா வரும். ஆனா அது முழுக்க ஜனனி கையில தான் இருக்கு. டாக்டர், என்னன்னு தெரியல, ரூம் நம்பர் 304ல இருக்க பேஷண்ட் ரொம்ப வயலண்டா நடந்துக்கிறாங்க. அப்படியா? அவங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்களே. ஆமா டாக்டர், ஆனா இன்னைக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே டாக்டர். நீங்க மெடிசன்ஸை தவறாம எடுத்துக்கோங்க. நான் சொன்ன பிராக்டிஸையும் விடாம செய்யுங்க. கண்டிப்பா டாக்டர். ஜனனி, நீ பாத்துக்கோமா. உன்னை நம்பிதான் நான் சொல்லிருக்கேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் டாக்டர். 1 மாசம் கழிச்சு நீங்க வாங்க. இடையில ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஷூர். சரி, நான் அந்த பேஷண்ட் பார்க்கணும், நான் வரேன். கொடுங்க. தேங்க்யூ டாக்டர். நர்சம்மா, இந்த பொண்ணு யாருமா? இவங்க பேர் என்ன? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இந்த பாப்பாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். இல்ல, இது வரைக்கும் இவங்களை பத்தி யாரும் விசாரிச்சது இல்ல. யாராவது வரமாட்டாங்கன்னு பாத்துட்டு இருந்தோம். அப்படியா? ஐயோ பாவம். நீங்க தான் முதல்ல விசாரிச்சிருக்கீங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க, நான் வேணா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்லம்மா, இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். இல்லம்மா, நீ எதுவும் கோச்சிக்காத. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கேன்னு தான் கேட்டேன். அதுவும் பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, அதான் கேட்டேன். கேட்டதுனால சொல்றேன். ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அன்கான்ஷியஸா வந்து சேர்ந்தாங்க. எப்படியாவது சரி பண்ணணும்னு எங்க டாக்டரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அவங்க ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் யாருமே இல்ல. ஆனா ஆனா என்ன? என்னம்மா? இவங்க எப்பவும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்னது? சிவா சிவான்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரிம்மா, நீங்க போங்க. கடவுளே, என்ன கொடுமை இது! ஜனனி உயிரோட இருக்கா, அவ சிவாவை தேடுறா. அவ பேர்ல இப்ப துளசி ஜனனியா வாழ்ந்துட்டு இருக்கா. ஜனனி பத்தின ஞாபகம் வேணும்னு சிவா கேக்குறாரு. ஆனா பக்கத்துல இங்க ஜனனி இருக்கா. கடவுளே, தலையே சுத்துது. இனிமே என்ன நடக்க போதோ தெரியலையே, பயமா இருக்கு. இனிமே இந்த ஆஸ்பத்திரி பக்கமே வரக்கூடாது.
அண்ணா எழுந்திருங்கண்ணா. அண்ணா எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? டேய் ஏன்டா எழுப்புறீங்க? போதை கூட தெரியல, நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? அண்ணா எழுந்திருக்கண்ணா. டேய் விடியட்டும் பார்க்கலாம். விடியணுமா? விடிஞ்சு திரும்ப இருட்ட போகுதுண்ணா. நீங்க என்ன எழுந்திருக்கவே இல்லை. டேய் ஏன்டா உயிர் எடுக்கிற? அண்ணே ம் ஐயப்பன் ஏதோ சொன்னா நீங்க ஏதோ பொம்பளை பார்த்து ஓடி வந்தீங்களா? அந்த மேகலாவை நினைச்சாலே பயமா இருக்குடா. அவளை பார்த்து நீங்க என்ன பயப்படுறீங்க? அவ நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொம்பளை கிடையாது. யாருண்ணா அவ? பெரிய மந்திரவாதி. ஆனா அவ எவ்வளவு பெரிய ஆளையும் மடக்கி கைக்குள்ள போட்டுப்பா. பெரிய ஆள்ரா அவ. அப்படியாண்ணா? ரவுடிங்களை தான் நாமளும் பாக்குறோம். அவ அதுக்கும் மேல. அண்ணே நீங்களே இப்படி சொல்றதா ஏத்துக்க முடியல. உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ணே காஞ்சிபுரத்துல உங்களை பார்த்தா ஊரே நடுங்குண்ணே. நீங்க என்னடானா இங்க வந்து அந்த பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க? என்னண்ணே இது? எங்க அண்ணன் சேதுவா இது? நம்பவே முடியல. அண்ணே சொல்லுங்கண்ணே, அவளை அடிச்சு தூக்கிடலாண்ணே. கடல்ல தூக்கி போட்டு அவளை முடிச்சிடலாம். டேய் டேய் அவளை பத்தி உங்களுக்கு தெரியல. அவ யாருன்னு தெரிஞ்சா நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. அண்ணே அவ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கறா? இல்ல கடத்தல்காரியா? சொல்றேன், அவளை நான் திரும்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. கடவுளே, யாரை என் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளை திரும்பவும் என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திட்டியே.